வீடு வாங்கினதுக்கு பிறகு வாஸ்து குற்றமாக இருக்கும், ஒரு சிலர் வீடு கட்டினதுக்கு பிறகு வாஸ்து குற்றமாக இருக்கும். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலரோட பேரில் நம்ம சொத்தை வாங்குறோம்னாலே அது வாஸ்து குற்றமாக தான் அமையும். இந்த மாதிரி வாஸ்து குற்றம் ஜாதகத்தில் எப்படி இருந்தால் அவங்களுக்கு அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ம லக்னம்னு கோடு போட்டு லானான்னு ஒரு வீடு இருக்குங்க ஜாதகத்தில். அந்த வீட்டுக்கு 4ஆம் வீட்டோட, அதாவது அந்த வீடை 1ன்னு எண்ணி அதில் 4ஆம் வீட்டோட ராகுவோ சனியோ சம்மந்தப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வாஸ்து குற்றம் வரும். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் கன்னி வீடு இருக்குது இல்லைங்களா, அந்த கன்னி ராசியில் ராகு கேதுக்களோ சனியோ இந்த 3 பேரில் யாரேனும் ஒருவர் சம்மந்தப்பட்டால் அவங்களுக்கு இயல்பாகவே வாஸ்து குற்றம் வரும். ஆக உங்கள் ராசிக்கு ஜென்ம லக்னத்துக்கு 4ஆம் இடம் ராகு அல்லது சனி அல்லது கேது, இந்த 3ல் யாரேனும் ஒருவர் தொடர்பு இருந்தாலோ, அல்லது கன்னி ராசிக்கு சனி ராகு கேது இவர்களின் தொடர்பு இருந்தாலோ நிச்சயமாக வாஸ்து குற்றம் வரும். சரியாக பார்த்து வீடு வாங்கணும், வீடு கட்டணும், அதை பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம்.